வணக்கம். வாழ்க வளமுடன். நாட்கள் ஷாப் பத்மாரசு. இன்றைய பதிவு வந்துட்டு குழந்தையின்மைக்கான தீர்வு மீன்ஸ் நம்மளுடைய எடுக்கிற ஃபுட்டில் வந்துட்டு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஆட் பண்ணணுன்றதை பற்றின பதிவு தான் இது. ஸோ முதல்ல வந்து லிவரை நம்ம வந்துட்டு ஓவர் ஹீட் எல்லாம் பார்த்துக்கணும். லிவர் ஓவர் ஹீட் எல்லாம் பார்த்துக்கணும். நல்லா தூங்கணும். ப்ளசண்ட்டாக வந்துட்டு 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது நல்ல தூக்கம் தூங்கணும். ஸோ இன்றைக்கி வந்து தூக்கம் தான் எல்லாருக்குமே வந்துட்டு தூக்கன்றது தான் இல்லை பெரிய வரம், நமக்கு இறைவன் கொடுத்த வரம். ஸோ அந்த தூக்கமே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. ஸோ அந்த தூக்கத்தை வந்து நம்ம வர வச்சுக்கணும். என்னென்னா நல்லா தூங்கும்போது தான் வந்துட்டு நம்மளுடைய லிவர் வந்து கிட்டத்தட்ட 500 வகையான வேலைகளை செஞ்சிட்ருக்கு. இது எப்போனா நம்ம ப்ளசண்ட்டாக தூங்கும்போது தான் லிவர் வந்து அதோட வேலையை அது பண்ணும். ஸோ நம்ம வந்துட்டு எந்நேரமும் வந்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். உடம்பு வந்து கண் மூலயமா உஷ்ணம் வந்து உள்ளே போய் லிவரும் ஹீட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரி வந்துட்டு மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் 15 நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ரெண்டாவது வந்து பச்சைப்பயிறு வந்துட்டு முளை கட்டி வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீனும் கொடுக்கும், பாடியை வந்து ஹீட்டை குறைக்கும், லிவருக்கு வந்து ஒரு சத்தான உணவாக வந்து அது இருக்கும். ஸோ வந்துட்டு இதை வந்து லிவருக்கு வந்துட்டு ஹீட்டை குறைக்கணும், நல்லா தூங்கணும், பச்சைப்பயிறு எடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வந்து 2 பேருமே வந்து பெண்களும் சரி ஆண்களும் 2 பேருமே வந்துட்டு வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது அது நல்லா வேலை செய்யும். இன்கேஸ் உங்களுக்கு கோல்டு அப்படி இருக்குன்னா அதில் 2 மிளகு போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து சுக்கு பொடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்னியை வந்துட்டு எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தனாக வைக்கலாம்னா அதோட ஃபுட்டு வந்துட்டு கருப்பு கலரில் இருக்க கருப்பு உளுந்து, கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் இந்த கிட்னி பீன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரெகுலராக என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துகிட்டு இல்லை ஒரு 4 நாள் எடுத்து விடுறதில்ல. ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் வந்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆளி விதை, அதுக்கப்புறமா வந்து பாதாம் பிசின், இது எல்லாமே வந்துட்டு நல்ல மீன்கள், அதாவது நான்வெஜிடேரியன் நல்ல மீன் எடுத்துக்கலாம். நீங்கள் சிக்கன் அந்த மாதிரி எடுத்து ஓவர் ஹீட் ஆகாத விட மீன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவுலாம் ரெகுலராக இருக்கணும். ஆண்களுக்கு வந்து மெயினாக ஓரிதழ் தாமரை வந்து டெய்லி நைட்டில் வந்து 1 டம்ளர் பாலில் வந்துட்டு வெது பாலில் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதை கலக்கும் போதே ஜெல்லி ஃபார்மில் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய குழந்தையின்மைக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். குழந்தை வரத்துக்கு இது ஒரு நல்ல வந்துட்டு உங்களுக்கு ஈஸியான, இதெல்லாம் பெரிய செலவு கிடையாது. ஸோ இதெல்லாமே ரெகுலராக ஏன் எடுக்கிறது, நம்ம வந்துட்டு ஏதோ சாப்பிட்றோம் ஏதோ டயத்தில் இல்லை. லேடிஸ்க்கு வந்து ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது 2மே கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. ஆளி விதையெல்லாம் டெய்லியுமே எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கோங்க. ஆளி விதை, சூரியகாந்தி விதை, இது எல்லாமே வந்துட்டு டெய்லியுமே உங்கள் ஃபுட்டில் வந்துட்டு ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு உங்களுக்கு பாடியோட உஷ்ணம் குறைஞ்சி, அளவுக்கு அதிகமான உஷ்ணம் குறைஞ்சி உங்களுக்கு வந்து குழந்தை வரத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கிறதுக்கு இருக்கும். ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். மெயினாக வந்து லேடிஸ்க்கு வந்து அளவுக்கு அதிகமான ஹீட் எதனாலனா நீங்கள் வந்து அந்த பீரியட்ஸ்லேயும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க. நான்வெஜ் இன் சென்ஸ் சிக்கன் பிரியாணி அது மாதிரிலாம் சாப்பிட்றீங்க. ஒரு 2 நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து 3rd டே வந்துட்டு அதை நிறைய பேருக்கு வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் வயிறை காலியே வைக்கும்போது இன்னும் ஓவர் ஹீட் ஆகும், அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே சிம்பிளாக நீங்கள் வந்து அப்போ ரொம்ப மைல்டான ஃபுட்டாக எடுத்துக்கலாம். வெந்தய கஞ்சி எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று எடுத்து உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் ஹெல்த்து வந்து உங்கள் கையில் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பெருசாக வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு வந்துடுச்சுன்னு நினைக்காம இதெல்லாம் ரெகுலராக நம்ம கடந்து போகிறது தான். மந்த்லி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை கேரே பண்ணுறதில்ல. அது 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வருதா, 2 மந்த்ஸ்க்கு வருது, அந்த அவேர்னஸே இல்லாமல் தான் இப்போ நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு இது மாதிரி ரெகுலராக இருக்குன்ற மாதிரி அந்த அவேர்னஸோடு வரீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரெகுலராக உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து 25 to 28 டேஸ்க்குள்ளே அது நமக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அது நிற்கும் போது தான் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அதுக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. நல்லா வந்துட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். எவ்ரி Thursday வந்து பெண்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளம்.